அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நம்ம எல்லோருக்குமே 5 கண்கள் இருக்கிறது. என்ன குருஜி 5 கண்ணா? 2 கண்ணு தானே எல்லோருக்குமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். வெளியே தெரிவது 2 கண்கள். அதற்கு பெயர் புறக்கண்கள், அவுட்டர் ஐஸ் என்று சொல்லுவாங்க. ஆனா உள்ளே நமக்குள்ளே 3 கண்கள் இருக்கிறது. அது என்ன 3 கண்ணு? இன்னர் ஐஸ் என்று சொல்லுவார்கள். அதுதான் 3வது கண். நெற்றிக் கண் என்று சொல்லுவார்கள். உச்சிக்கண் என்று ஒரு கண் இருக்கிறது. பிடரிக்கண் என்ற ஒரு கண் இருக்கிறது. இது 3மே நம்முடைய மண்டை ஓட்டுக்குள்ளேயே இருக்கின்ற கண்கள் 3. இது விழித்தெழாமல் உறங்கிய நிலையிலே, கண்ணை மூடிய நிலையிலேயே இருக்கிறது. இந்த கண்களை விழிக்கச் செய்தால் அளவற்ற ஆற்றல்கள், திறமைகள், ஆளுமைகள், அறிவு கூர்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை நம்முடைய நாட்டு சித்தர்கள் நிரூபித்து சென்றிருக்கிறார்கள். இது சும்மா கற்பனை அல்ல. அதை இன்றைய விஞ்ஞானம் 100% உண்மை என்பதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறது. எல்லா கண்ணையும் நம்மால மேல இருக்கிற 3 கண்ணையும் திறக்க முடியுமா? ஆனா அவ்வளோ விபரீதமா நம்ம போக தேவையில்லை. புறக்கண்களுக்கு மேலே இருக்கின்ற தேடை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் உள்ளே ஒரு கண் இருக்கிறது. எல்லாம் பொட்டு வைக்கிறாங்கல்ல, எல்லா மகளிரும் பொட்டு வைப்பாங்க, சந்தனம் வைப்பாங்க, திருநூறு வைப்பாங்க. இதெல்லாம் எதற்கு? இது மத அடையாளங்களா? ஆனா எல்லோரும் மத அடையாளங்கள் தான் நம்புறீங்க. கிடையாது. அந்த தேடை என்பது ஒரு கிளாண்ட், ஒரு சுரப்பி. அதை பிட்யூட்டரல் சுரப்பி என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். அத கிங் ஆஃப் கிளான்ஸ் என்று சொல்கிறார்கள். ராஜ சுரப்பி என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அது கொஞ்சம் வெப்பமான சூடான ஒரு பகுதி. அது அளவுக்கு அதிகமா சூடாக கூடாது. அதனாலதான் அது மேல குளிர்ச்சியான பொருள்களை வைத்தார்கள். அதுவே பின்னாடி மத சடங்காக, மத அடையாளமாக மாறியது. இங்க ஒரு கண் உண்மையிலேயே இருக்கா? ஆனா இருக்கிறது. முதல்ல மனிதர்கள் தோன்றும் போது 3 கண்ணோடு தான் தோன்றினார்கள், 3 கண்ணோடு தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கு நிரூபணங்கள் இருக்கிறது. அப்ப ஏன் அந்த 3வது கண் நமக்கு இல்லை? நமக்கு இருக்கிறது, ஆனால் அது திறக்கவில்லை, அவ்வளவுதான். அது காலம் காலமாக மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த கண் இரு புருவத்துக்கு மத்தியில மேல பொட்டு வைக்கிற இடத்துக்கு உள் பகுதியில இந்த வெளிப்புற கண்கள் முட்டை சைஸ் இருக்கும். அந்த உள்புற இருக்கிற கண்கள் பட்டாணி சைஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த வெளிப்புற கண்களை விட அந்த குழி லென்ஸ் சொல்றல, தூர பார்வை, கிட்ட பார்வை, பல 1000 மடங்கு அதிகமான அந்த கூர்மை அகக்கண்ணுக்கு உண்டு. எங்கேயோ நடக்க போற காட்சியை அந்த கண்ணால் காண முடியும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். நெடுந்தொலைவில் நடக்கிற ஒரு காட்சி. அந்த அளவுக்கு அதற்குள்ள ஆற்றலும் அற்புதமும் கூர்மையும் இருக்கிறது. அந்த கண்ணு மேல
ஒரு சவ்வானது மூடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு கல்ப சவ்வுன்னு பேரு. கல்பம்னா காலங்கள் கடந்தது, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே மூடப்பட்டு இருக்கிறது. அதனால அதற்கு கல்ப சவ்வு என்று பெயர். அதை விழித்தெழ செய்வதற்கு அந்த கல்ப சவ்வை நீக்கணும், எடுக்கணும். அதைதான் குருமார்கள் தீட்சை என்று ஒரு முறையின் மூலமாக அந்த கல்ப சவ்வை ட்ரேஸ் பேப்பர் மாதிரி இருக்கும், அதை நீக்குகிறார்கள். அப்போது அந்த தேடை என்று சொல்லக்கூடிய அந்த பட்டாணி சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த கண்ணானது திறந்து கொள்கிறது. இததான் நமக்கு தீட்சை என்று சொல்வார்கள். சரி, அப்படி அது திறக்கத்தினால என்னங்க பயன்? ஒரு மனிதன் விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பதான் அவங்கிட்ட இருக்கிற மொத்த திறமையும் ஆற்றல்களும் ஆளுமை திறனும் அறிவு கூர்மையும் வெளியே வரும். அது அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால, விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால மனிதன் தன் வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரிஷிகள் கூறுகிறார்கள். எப்பா, நீ அந்த வாழ்க்கை அற்புதமானது, உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருக்கு, மகத்துவம் இருக்கு, மகிமை இருக்கு. ஆனா அதெல்லாம் தெரியாத வாரத்துக்கு என்ன காரணம்னா உங்ககிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஒரு அவேர்னஸ் இல்லை. விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க, அந்த தேடை இருக்கின்ற அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் விழிப்புணர்வு மையம் என்று சொல்கிறார்கள், அவேர்னஸ் சென்டர் என்று சொல்கிறார்கள். சரி, அதற்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? சித்தர்கள் பல பேர் வச்சிருக்கிறான், அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வச்சிருக்கிறான். நடுக்கண், வீதிக்கண், நீதிக்கண், முச்சந்தி, மூவிதழ், மூன்றாவது கண் என பல பேர் வச்சிருக்கான். சித்தர்கள் சூட்சுமா எல்லா மனிதர்களுக்கும் தேடை இருக்கிறது என்பதை சிவனுடைய உருவத்தில் அவனுக்கு கண்ணை போட்டு காட்டினாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், சிவன் என்பது பிறக்கும் போதே ஒரு மனிதனா பிறந்தா அவனுக்கு மட்டும்தான் அந்த கண் இருக்குதுன்னு இல்லை. சிவனுடைய உருவம் சித்தர்களால் வரையப்பட்ட ஒரு உருவம். வரைஞ்சவையா அதுக்கு மூணாவது கண்ணை வைக்கிறான், எல்லோருக்கும் இருக்கடாது காட்டுவதற்காக தான். அப்போ அந்த தேடைக்கும் நம்முடைய பிரெயினுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். என்னன்னா, நம்ம மூளையில ஹைப்போதாலமஸ் தாலமஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதுல உங்களுக்கு அமைதி மையம் என்ற ஒரு பகுதி இருக்குது. இப்ப இந்த அமைதி மையம் செயலுக்கு வறுமையானால் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மூன்றாவது கண்ணை திறந்தால்தான் அது அந்த ஹைப்போதாலமஸ் கீழே இருக்கிற அந்த அமைதி மையத்தை செயல்பட வைக்கிறது. அதனால ஒரு விதமான திரவமானது அந்த மூளையினுடைய நியூரான்களில் பரவுகிறது. அப்ப என்ன ஆகுறதுன்னா, அந்த மனிதனுக்கு இருக்கின்ற திறமைகள் ஒவ்வொன்றாக வெளிவருவதற்கு மூளையினுடைய செல்கள் மிகவும் வேகமாக ஆக்டிவிட்டியாக செயல்படுது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயத்த ரிஷிகள் முனிவர்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்க. அப்போ அதை திறந்து கொண்டால், அதை விழித்தெழ செய்தால் பல அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்றான் சித்தர்கள். என்னன்னா, மன அமைதி ஏற்படுகிறது, மனதிலே ஒரு சந்தோஷமானது, ஆனந்தமானது நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறது. ஆளுமை திறனும் நினைவாற்றலும் அறிவு கூர்மையும் அளவுக்கு அதிகமாக பெருகுகிறது. எதையும் யூகித்து உணரக்கூடிய ஒரு திறமை கிடைக்கிறது, இல்லூஷன் என்று சொல்வார். இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்களை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. இதுக்கெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்போ அதை திறக்கும் போது என்ன ஆகுதுன்னா,
ஒரு கருநீல வண்ணமானது அந்த இடத்தில் ஏற்படுகிறது. நெற்றி பொட்டை சுற்றி ஏற்படுகிறது. ஒரு இடத்தில் நீங்க நினைவை எண்ணத்தை வச்சீங்கன்னா, அதுல ரொம்ப கூர்மைப்படுத்தினா உங்களுடைய உடம்பில் இருக்கிற எல்லா இரத்த ஓட்டம் அந்த இடத்தில் மையம் கொள்கிறது. அப்ப அந்த இரத்த ஓட்டம் அங்கே அதிகமாக மையம் கொள்ளும் போது அந்த இரத்த ஓட்டத்தினுடைய வீரியத்தின் காரணமாக, சக்தியின் காரணமாக அந்த மூன்றாவது கண் முழுமையாக திறந்து கொள்கிறது. அப்ப அந்த கண்ணுல அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருக்கிறது என்பதைத்தான் சிவனுடைய கதையில நக்கீரன் என்பவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நீ நெற்றிக்கண்ணை திறந்தாலும் என்னை பொசுக்கினாலும் நீ செய்தது குற்றம் குற்றம் தான் சொல்லுவான். இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த அளவுக்கு ஒரு பவரானது எல்லா மனிதர்களுக்கும் வெளியே வரும் என்று சொல்கிறார். அதை நீங்க திறந்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவனோ, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறவனோ, எப்படிப்பட்டவனோ உங்களிடம் வரவே முடியாது. ஒரு அக்னி வலயம் உங்களை சுற்றி உருவாகி விடுகிறது. உங்களை அவளை சாதாரணமா ஏமாற்ற முடியாது. உங்களை நல்லவர்கள் சேர்க்கை உங்ககிட்ட தானா ஒரு அட்ராக்டிவா ஒரு ஈர்ப்பு தன்மையில வரும். ஆக ஒவ்வொரு மனிதனும் அந்த மனித பிறப்பினுடைய வாழ்க்கையில மனிதனாக பிறந்துட்டீங்கன்னா இந்த மூடப்பட்டுள்ள லெமூரியாக்கள் என்று ஒரு கண்டத்துல எல்லாருக்கும் இருந்ததுன்னு சரித்திரம் சொல்லுது. எப்போ ஒரு மனிதனுக்கு சுயநலம் வந்ததோ அப்ப அந்த கண்ணு மூடிச்சு. பொதுநலம் வந்தா அந்த கண்ணு திறந்துக்கும் என்று யோகிகள் பண்டகால நூல்களில் எழுதுகிறார்கள். எல்லாருக்கும் சுயநலத்தோடு தான் இன்னைக்கு வாழறோம். அதனால அந்த கண் ஆக்டிவிட்டியை ஆக்கிறதே இல்லை. அப்போ அந்த கண்ணை திறந்து கொள்வதற்கு என்று சில முறைகள், யோக முறைகள் இருக்கிறது. அந்த யோக முறைகள் மூலமாக ஒரு நல்ல குருவினிடம் இந்த விஷயங்களை எல்லாம் அத்துப்படியான ஒரு குருவிடம், குருமார்கள் என்று சொல்லுபவர்கள் ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள். அது என்ன, யார் உண்மையான குருன்னா, உங்களுக்கு அந்த ஏக்கம் வரும்போது உண்மையான குரு உங்ககிட்ட வருவான். நான் அந்த கண்ணை திறந்துக்கணும், என்ன நான் தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கணும், நான் மற்றவனை கூட சாதாரண மனிதனாக நான் வாழக்கூடாது, நான் அவனை கூட மேம்பட்டவனாக, உயர்ந்தவனாக, அறிவு கூர்மை உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக வாழணுன்ற ஒரு ஒரு வேட்கை உங்ககிட்ட வந்ததுன்னா, ஒரு ஏக்கம் வந்ததுன்னா, உண்மையான குருமார்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்கள் மூலமாக அந்த கண்ணை விழித்தெழச் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லது ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.